மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். எப்படா எடப்பாடி ஓகேன்னு சொல்லுவாருன்னு கதவை திறக்கிறதுக்கு காத்திருந்தவன் நீ எப்படி தன்மானம் உள்ள ஒரு தலைவனா இருக்க? 2021 டிடிவி தினகரன் 30 தொகுதியை திமுக தாரவாத்தார். அப்ப யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்? விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட மாதிரி மூஞ்சில கத்திப்பை போட்டு 3 கார் மாறி நாளைக்கு போய் கூட்டணி சேர்ந்துட்டு வரீங்க. அதிமுகவுக்கு வலுவான தொகுதிகள் இல்ல, எங்கெல்லாம் 15-20 வருஷமா ஏடிஎம்கே ஜெயிக்குமோ அந்த தொகுதியை தான் பிஜேபி கேட்குது. பிஜேபி 50 சீட்டு வாங்கினா அதுல 40 ஜெயிக்கும். இவர் 120 நின்னா கூட நாளைக்கு 50-60 தான் வரும். ஐயோ இங்க கொலை நடுங்கிருச்சு, வலு சேர்ந்துருச்சு, பலமாயிட்டாங்க அப்படிலாம் இல்ல. ஜனநாயகன் படத்துக்கே ரிலீஸுக்கு விட மாட்டேங்கிறீங்க. நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசலாமா? மேல அதை போய் உச்சா போறீங்க. அதான் அவங்க அடிக்க வேற பாக்குறாங்கிறப்ப என்ன ஆவீங்க? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவர்களோட மேடையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அங்கீகரிக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப பொதுவா நீங்க திமுகவுடைய பிரச்சார நோட்டீஸ்களோ அல்ல மீட்டிங்ல அவங்களுடைய பிளெக்ஸுகள்லாம் பாத்தீங்கன்னா சோனியா காந்தியில இருந்து ஆரம்பிப்பாங்க. கடைசியா கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன் வரைக்கும் கூட போடுவாங்க. லெட்டர் பேட் கட்சிகள் இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு மரியாதைக்குன்னு பேர் போடுவாங்க. இப்போ என்டிஏ மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரோடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. 2 பேர் தான் ஃபேஸ் ஃபிகர் காட்டுறாங்க. கட்சியோடைய சின்னங்கள்னு பார்க்குறப்ப தாமரை, ரெட்டை இலை, மாம்பழம், குக்கர், அந்த 4 தான் பெரிய கட்சிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. கீழே நீங்கள் இதர சிதற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், அப்புறம் ஏசி சண்முகம், ஐஜேகே பாரிவேந்தர், இந்த 4க்கு அப்பாற்பட்டு வேற எதுவும் இருந்துச்சான்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே தான் இப்ப கணக்குப்படி இப்ப நான் போட்டது 8. இப்ப இந்த கட்சிகள் தான் 8 பேர் தான் இந்த கணக்கு. இப்ப இந்த 8ல முதல்ல ஃபர்ஸ்ட் 4 முதல்ல இந்த டம்மி பீஸ் எல்லாம் முடிச்சிருவோம். ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த காலகட்டத்தில் அவர் வீட்லயாச்சும் ஒரு 5 வேலைக்காரனை இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். அவர் கட்சியில ஆட்களே கிடையாது. அவர் கட்சி நடத்துறாரான்னு அவருக்கே தெரியாது. இந்த நிலையில் நாளைக்கு அவரை நீங்கள் பெரிய ஒரு அரசியல் பின்பமாக ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னை வர்த்த முடியாது. ஐஜேகே பாரிவேந்தரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உங்களுக்கு தெரியும், அவங்க கல்லூரிகள், அவங்களுடைய ஹோட்டல்கள், அவங்க பஸ் பிஸ்னஸ், அவங்க கால் வைக்காத இடங்கள் எல்லாம் நியூஸ் சேனல் வச்சுருக்காங்க, தனியாக சேனல் வச்சுருக்கிறாங்க. வட இந்தியாக்கள் முழுவதும் இப்போ பிஜேபியோடைய ஆசீர்வாதத்துடன் பல மாநிலங்களில் திரும்பி யூனிவர்சிட்டிகள் தொடங்கியிருக்காங்க. ரயிலெலாம் விடுறாங்க, ட்ரெயினே போதும், 6 ட்ரெயின் வச்சுருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு அவர்கள் தொழில் ரீதியாக இருக்கிறப்ப தொழிலை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய ஜாதி அடையாளத்தை கொடுப்பதற்காக நாங்கள் உடையார் சமூகத்துடைய அடையாளம்னு வச்சுக்கிறாங்க. இப்போ பாஜக கூட்டணியில் நாளைக்கு அவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. நிற்கிறப்ப தோத்து போறாரு. 2014 பிஜேபியோட தலைமையில் அப்போ நாளைக்கு நிற்கிறப்ப தோத்து போறாரு. இதே 2019 திமுகவில் நின்று தான் நாளைக்கு ஜெயிக்கிறாரு. இப்போ 2022 கூட திரும்பி தாமரையில நின்று தோத்து போனாரு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நீங்கள் பெரிய தலைவர்னு காட்டக்கூடியவர், கோடி கோடியா பணமே வச்சிருந்தாலும் ஆனா அவருக்கு எம்பி ஆசை வேணும், நிறைவேற வேணும்னா அதுக்கே நாளைக்கு திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணியில இருந்தாதான் அவருக்கு அந்த பதவி கிடைக்குது. இல்லைன்னா உங்க கூட இருந்த 2 தடவையும் அவர் எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர்ல நின்னப்போ 100 கோடி ரூபாய் செலவு பண்ணார் ஒரு எலெக்ஷனுக்கும். அப்படி இருக்கிறப்ப அவரால் முடியலங்கிறப்ப எனக்கு அவரையும் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டா பார்க்க முடியல. ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க என்ன சக்சஸ் ரேட் ஆஃப் ஃபேக்டர் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய லெவல்ல இல்ல. நீங்க தேவேந்திர குல வெள்ளாளர் அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிஜேபி தான் அந்த அடையாளத்தை கொடுத்த தேவேந்திர குல வெள்ளாளர்னு சொல்லி, ஆனா அதனால் பெரிய ஒரு பிளஸ் ஆகும்னு கிரியேட் பண்ணி செஞ்சாங்க. பட் முழுமையால சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தேவேந்திர குல வெள்ளாளர்கள் பிஜேபியை ஆதரிக்கவில்லை. நீங்க இன்னைக்கு ஜான் பாண்டியனுக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஆதரவு மக்கள் நாளைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவருடைய தேர்தல்களில் அவர் நின்ன இடங்களிலே அவர் படுதோல்வி அடைகிறாருங்கிறப்ப இவரை வைத்து நீங்கள் பெரிய பலமான கூட்டணியை கட்டிவிட்டோம் அப்படிங்கிறதும் எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. ஏசி சண்முகமும் அதே தான். அவர் கல்லூரிகள் நடத்துறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்
தன் தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்கு சிம்பிளா சொல்லணும்னா, மேடம் நான் ஒரு காலேஜ் வச்சிருக்கேன், பிசினஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு அந்த காலேஜுக்குள்ளார எல்லாரும் நாளைக்கு நான் இந்த கட்சியில இருந்து வரேன், அந்த கட்சியில இருந்து வரேன், ஒன்னொன்னுக்கு டொனேஷன் கேட்பான். இப்போ நான் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அவனும் என்கிட்ட வர மாட்டான். ஓகே. அவ்வளவுதான். இதை இவங்க டொனேஷன் கொடுக்க பயந்து தான் போய் கட்சிக்குள்ள இணையறாங்க. கோடி கணக்குல கொடுக்கணும், எல்லாரும் மிரட்டுவான். ம். நாளைக்கு அதே மாதிரி உன் காலேஜ்ல இத்தனை சீட்டு கொடுங்குவான், அவனை சம்பாதிக்க விட மாட்டான், நிம்மதியா தொழில் பண்ண முடியாது. அதுக்காக நாளைக்கு நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்க ஜாதி சாயம் பூசிக்கிறாங்க. அவரு அதே வேலைக்கு அவர் ஆரம்பிச்சாரு ஐஜாக்கி, அவர் உடையாருங்கிறாரு, இவர் ஆரம்பிச்சாரு, இவர் உடனே முதலியாரு, நாங்க அந்த பேனர்ல இருந்துக்கிறோம். ஸோ இவர்கள் எல்லாமே ஒரு ஜாதியை வைத்து அரசியல் கட்சி உருவாக்கி நாளைக்கு அவர்களுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இருக்காங்களே தவிர மக்கள் நலனுக்காக இருக்காங்களான்னா இந்த நாளும் முடிஞ்சு போச்சு, கழிஞ்சிச்சு. இல்ல இப்ப அவங்க ஜாதி ஓட்டுகள் எல்லாம் இப்ப அவங்களுக்கு கிடைக்காதா? கிடைக்கலையே. ம். நீங்க 19ல இருந்து 24 வரைக்கும் 5 வருஷம் பாரி வந்தாரு, பெரம்பலூர்ல எம்பியா இருந்தாரு. அங்க திருச்சியில இருக்க எஸ்ஆர்எம் காலேஜ்ல அவர் சொல்றது பல மாணவர்களுக்கு 1500 பேர் நம்ம சொல்றாரு, நான் ஃபீஸே வேணான்ட்டேன், எல்லாம் ஜாதிகாரங்களுக்கு தான் போட்டு கொடுத்தேன், ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்தேன், ஃபீஸ் வேணான்னு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் 32% அவருடைய சமூகத்தை சேர்ந்தது. அந்த 32%த்துல அவருக்கு 2.5% தான் வந்துச்சு. உன் ஜாதிகாரனே உனக்கு முழுசா ஓட்டு போடல, டெபாசிட் போயிருச்சு நீங்க 24ல நின்னப்ப. இப்ப இதுலயே தெரியுது அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு. இப்ப இந்த 4 இதுவும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ஓரம் கட்டி வச்சிருக்கேன். நீங்க திருமாறனை பொறுத்த வரைக்கும் கேசி திருமாறன் ஒரு கேரக்டர் உட்கார வச்சிருந்தாங்க. அவர் முக்குளத்தோர் சமூகத்தை அடையாளமா சவுத் இந்தியன் ஃபார்முலாக்கு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் அதற்கு முன்னாடி பிஜேபியில உறுப்பினரா இருந்தாரு. டைரக்டா பிஜேபியில இருக்கப்ப எதுவும் தரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஆர்எஸ்எஸ், ஆமா அவர் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட். அதனால நாளைக்கு வெளியில இருந்து தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஆனா நான் பிஜேபி விட்டு போக மாட்டேன், என்னைக்காவது ஏதாவது செய்யுங்க. ஆக்சுவலா முத்திரையர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி கே செல்வகுமார்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் திருமாறனை யாருமே மதிக்கல. இப்ப அவரு திமுக ஆதரவுக்கு போயிட்டாரு. அதனால இந்த மேடையில நாளைக்கு இவரை இப்ப நான் 10 நாளைக்கு முன்னாடி கூட துணை ஜனாதிபதியை வச்சு கே செல்வகுமாரை வச்சு முத்திரையருக்கு ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டாங்க பிஜேபியில, அந்த ஓட்டை அறுவடை பண்றாங்களாம். கடைசி அந்த தலைவர் வெளில போயிட்டாருங்கிறப்ப அதை பேச்சப் பண்றதுக்காக திருமாறனை உட்கார வச்சிருக்காங்க. பட் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்த தலைவர்களே இல்லைங்கிறப்ப இவரை நம்ம பெரிய பொருட்டா எடுத்துக்க முடியாது. இப்ப கன்சிடரிங் த மெயின் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு ஏடிஎம்கே, டிடிவி, அன்புமணி, இது 4 தான். மேடையில பேச விட்டதே அவங்க மோடி இருக்கிறப்ப இந்த 4 பேர் தான் பேசினாங்க. மீதி ஆட்களை பேச விடல. அவங்களே சின்னம் இல்ல, நாளைக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கலங்கிறப்ப அப்ப அவங்களோட பார்வையிலேயே இந்த 4 கட்சியும் அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது தலை கணக்குக்கு சும்மா வச்சிருக்காங்களே தவிர பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தா அவங்களை இவ்வளவு தவிர்க்க முடியுமாங்கிறதை இது பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் இந்த 4ல இருந்து ஒண்ணு ஆரம்பம். இப்ப முதல்ல இந்த முரண்பட்ட கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய பலம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவருக்கு அந்த சமூகம் பலமாக நின்னதானா நின்னுச்சு. முக்குளத்தோர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ, எடப்பாடி ஒரு கவுண்டர் நாளைக்கு அதிமுக அடையாள பதவிகள்ல இருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டாரு. அப்ப நம்ம ஜாதிகாரனால இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப இவர்களுடைய ஒரு அடுத்த ஸ்டாண்டுமே நாளைக்கு இவர் பெரிய துரோகி, நோபல் பரிசு கூட கொடுக்கலாம். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவான காரணமே என்னன்னா நாங்க தான் அம்மாவோட உண்மையான வாரிசுகள். இந்த அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தான் நாங்க இந்த கட்சியவே உருவாக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த சமூகம் நாளைக்கு ரைட்டு, நம்ம ஆளை ஒருத்தன் அசிங்கப்படுத்தினான், நம்ம அவன் பின்னாடி நிக்கணும் அப்படின்னு நிக்கிறாங்க. அவர் 2019ல 40 பாராளுமன்ற தொகுதிகளில் போடுறப்ப 5% ஓட் ஷேர் ரீச் பண்றாரு. பெரிய விஷயம் தான். இப்ப கமலஹாசன் முதல் தடவை இப்ப தேர்தலை சந்திக்கிறப்பயே 5% ஸ்கோர் பண்றாரு. இவர் நாளைக்கு 5% எடுக்கிறார். ஆர்கே நகர்ல நாளைக்கு இவர் நின்று தனிநபரா ஆளுங்கட்சி எதிர்கட்சியை மீறி ஜெயிக்கிறப்ப அந்த மக்களுடைய கவனம் திரும்புது. யாரா அவன், ஏடிஎம்கே தோத்து போகுது, டிஎம்கே தோத்து போகுது, சுயேட்சை கேண்டிடேட் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பார்வையில அப்ப ஒரு பெரிய ஹைப்ல இருக்கிறாரு. அப்ப இந்த 5% வாக்குகள் வருது. இப்ப 21ல இதே மாதிரி 234 தொகுதியில போடுறாரு. அந்த 5ங்கிறது குறையுது. அதுக்கு அப்பாற்பட்ட இவரை நம்பியிருந்த சில தலைவர்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்கள்ல இவர்கிட்ட இருந்து வெளியேறி திரும்பி அதிமுகல எடப்பாடி கிட்ட சேர்றாங்க. இருந்தாலும் பட் அந்த கம்யூனிட்டி அவர் பின்னாடி நின்றுகிட்டே இருந்துச்சு. நிறைய ஆண்டுகள்ல குரு பூஜையில டிடிவி கலந்துக்குவாரு. ஆனா எப்பயுமே பசுமொன்னுனால அதிகமான வாகனங்கள் வரதை வைத்து அந்த கட்சியோடைய வலுவை பார்ப்பது மக்களுடைய பார்வை. ரோட்ல நடந்து போறப்ப இவரு தான் போறாரு அப்படிங்கிறப்ப எத்தனை கார் போது பாரு அப்படிங்கிறதுல
டிடிவி தான், அதாவது ரூலிங் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்தது கிரௌட் எப்பயுமே யாருக்கு அதிகமா இருக்கும்னா டிடிவிக்கு தான். பசும்பொன் போகும்போது மட்டும். ஆமா, ஏன்னா பர்பஸ்ஃபுல்லாவே அந்த கம்யூனிட்டியோட ஐடென்டிட்டியா தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக அவர் அதை செய்வாரு. இப்ப எடப்பாடி மீது செருப்பு வீசப்பட்டதாக இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் பசும்பொன்ல வந்து வருங்கால முதலமைச்சர் எடப்பாடினப்ப அவரை கண்டிச்சு எல்லாரும் வெளியில போடான்னு விரட்டி விட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த சமூகம் இவர் பின்னாடி நிக்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமா தான் பார்க்கப்பட்டுச்சு. எடப்பாடி மேல ஒருத்தர் செருப்பு வீசினார்ல, அவரை கூட்டிட்டு வந்து டிடிவி தினகரன் வீட்டுல கறி விருந்தே கொடுத்தாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சிஎம்க்கு அடுத்தது இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் எல்லாமே தேவர் கம்யூனிட்டியா இருப்பாங்க. ஏன்னா சின்னமா பண்ற வேலை. Okay. இப்போ ஓபிஎஸ் சிஎம் ஆனாரு தேவர் கம்யூனிட்டி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு ஒரு தேவர் கம்யூனிட்டில இருந்து சிஎம் ஆகுறாங்கிறது தானே ஒரு பூமா இருந்துச்சு. ஸோ இவங்க எப்பயுமே நம்ம ஆட்களுக்காக துணை நின்றுருக்காங்க, நம்ம ஆட்களை வளர்த்து விட்டுருக்காங்க. இப்ப எடப்பாடி நம்ம ஆளை காலி பண்றாரு, நம்ம நிக்கணும். இப்ப இது வந்து இதுவரை இருந்தது. நீங்க ஆனால் நாளளவில் எவ்வளவு நாள் உங்க பின்னாடி நிப்பான் அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் தொய்வடையும் போது அவன் நாளைக்கு ஒரு லெவலுக்கு மேல அட போடா எவ்வளவு நாள் அப்படிங்கிறப்ப 24லயே இவர் எடுத்த முடிவுல பல பேருக்கு அமமுகவில் விருப்பம் இல்லை. 2 சீட்ல நிக்கிறாரு, ஒன்னு தேனி, இன்னொன்னு திருச்சி. இப்ப திருச்சியில நின்ன ஒரு வேட்பாளர் நம்மளுக்கு வேண்டிய நண்பர், அவர் வந்து நாளைக்கு அவருடைய வீட்டு பத்திரத்தை 7.5 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்காரு. இப்ப இது மாதிரி எவ்வளவு பேர் உன் பின்னாடி வந்து கடன் பட்டிருக்கான். நாளைக்கு அதிமுகவில் இருந்திருந்தா கூட ஒரு அடையாள பதவியில இருந்திருப்பாங்க. 4 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப கூட ஆட்சி அதிகாரம் வேணாம், எடப்பாடி கிட்ட நிக்க மாட்டேன்னு உங்க பின்னாடி நின்னாங்க. 18 எம்எல்ஏக்கள் உங்களை நம்பி வந்தாங்க, தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அதுல 2 பேர் செந்தில் பாலாஜி, தங்க தமிழ் செல்வன் இப்ப திமுக இருக்கிறதுனால உயிர் போட இருக்காங்க. மீதி 16 பேர்ல அவங்க அது என்ன ஆச்சுங்கிறது தெரியாது. இவ்வளோ பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு, இவ்வளோ பேரை கடங்காரன் ஆக்கிட்டு, ஒரு பெரிய சமூகத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு இருக்கேன், எனக்காக என் பின்னாடி நில்லுங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து நாங்க எங்க பகையாளிங்க இல்லை பங்காளிங்க அப்படின்னு நீங்க பஞ்சு டைலாக் பேசினா, நாளைக்கு அதை யாரும் உங்க 2 பேர்த்தையும் திரும்பி பிரிச்சு வைக்க முடியாது. இல்ல உனக்கு ஏன்டா திடீர்னு லூசு பிடிச்சிக்கிச்சான்னு மூஞ்சிக்கு நேரம் யாரும் கேட்க முடியாது. ஆனால் அந்த மக்கள் திரும்பி உன் மேல நம்பிக்கை வைப்பாங்களா, அந்த சமூகம் திரும்பி உன் பின்னாடி நிக்குமா அப்படின்னா கண்டிப்பா மாட்டாங்க. இல்ல இப்போ இவரோட வீராப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவோட அந்த ஆட்சி வந்து மறுபடியும் வரணும் அப்படிங்கறது அவங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு இல்லையா? அதெல்லாம் கரெக்டு தான் மேடம். அம்மாவோடைய ஆட்சி வரணும் அப்படின்னு நீங்க சொன்னவங்க தானே திரும்பி வெளியில வந்தப்ப இது ஏன் நீங்க முன்னாடியே எடுத்துருக்கலாம்ல. அது அம்மா ஆட்சியை வந்து எடப்பாடினாலதான் கொண்டுட்டு வர முடியுங்கிறப்ப அப்புறம் தினகரன் எதுக்கு, சசிகலா எதுக்கு? நீங்க இப்ப இந்த ஸ்டாண்ட் இல்ல அவர்னாலதான் முடியுங்கிறப்ப வெளியில வந்தோடனே சொல்லியிருக்க வேண்டியதானே. டிடிவியும் எடப்பாடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. அதுல வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே அமித்ஷா என்னை கூப்பிட்டு பேசினாரு, நான் சரின்னு சொன்னேன் அப்படிங்கிறவரு அந்த 3 மாசம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாரதான் அப்புறம் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா எல்லாம் பசுமுன் போனாங்க. நான் எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குல தொங்குவேன்னாரு. அதுக்கு அப்பாற்பட்டு நாளைக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் துரோகத்துக்கு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஏன் இங்க வேற ட்ரிஃப்ட் அடிச்சீங்க, வேற டிராமா பண்ணீங்க? அடுத்த நிமிஷமே சொல்றாரு, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி ஓகே சொன்னேன், ஆனா இவரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓகே சொன்னாரு, அதனால 2 பேரோட சம்மதமோட தான் நாங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, அப்ப எடப்பாடி நோன்னு சொன்னதுனாலதான் உன்னை 3 மாசமா வெளில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்ப நீ நாளைக்கு எப்படா எடப்பாடி ஓகேன்னு சொல்லுவாருன்னு கதவை திறக்கிறதுக்கு காத்திருந்தவன் நீ எப்படி தன்மானம் உள்ள ஒரு தலைவனா இருப்ப அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய கேள்வியா இருக்குது. டிடிவி தினகரன் பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே கீழே பத்திரிகையாளர்கள் கட 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 கடன்னு கண்ணாமனான்னு கேள்வி கேட்கறான். நான் கேட்ட மாதிரி அப்படின்னு ஐயோ அவர் கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது, ஐயோ என்னடா இப்படி கேள்வி கேட்கறாங்க, என்னடா பண்றதுன்னு பதில் சொல்ல முடியாம இருக்கப்ப உடனே எடப்பாடி உள்ள புகுந்து இது வந்து வைகோ பேசாதா, அவரு பேசாதா, இவர் பேசாதா, இது சகஜமா அது சகஜமானா நான் கேட்கிறேன். அதாவது அரசியல் முரண்பாடு பட்டு மீண்டும் நாளைக்கு இணைவதுங்கிறது வேற. இப்ப டிடிவி தினகரன் பாஜகவில் போய் 2024 இணைஞ்சாரு. நாளைக்கு அதை நம்ம யாரும் கிண்டல் பண்ணோமா? ஏன்னா பிஜேபி தான் இங்க அவ்வளவு கலவரமும் பண்றது. இது வரைக்கும் உனக்கு ஒரு நல்லதும் செய்யல. சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, நீங்க கை காட்டிய தர்மயுத்தம் ஓபிஎஸ் நடத்த வச்சிங்க, நீங்கள் கை காட்டிய எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அவங்க ஆளா மாத்தினாங்க, டிடிவி தினகரனை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணாங்க, சசிகலா டிடிவி தினகரனோட சொத்துக்கள் ரெய்டு செஞ்சு ஃப்ரீஸ் செய்யப்பட்டது, நாளைக்கு நீங்க கட்சி சின்னத்தை வந்து கைப்பற்ற முயற்சி செய்தீங்க, பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லி டிடிவி தினகரனை கைது செய்தாங்க. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா?
நீ திரும்பி ஏன்பா இப்ப 24 பிஜேபிக்கு போனானா அது அரசியல்ல சகஜம்னு சொல்லலாம். Okay. ஆனா நீங்க பேசுனது, அதாவது சத்திரிய சாணக்கியனா இருக்கிறதுக்கும் அல்லது துரோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சாணக்கியத்தனமா நடந்துக்கிறதுங்கிறது வேற இல்ல. நீங்க இவரை நீங்க வேற மாதிரி பிராண்ட் பண்ணிட்டு, நான் கை காட்டினாங்க இன்னைக்கு என்ன வெளில போங்கன்ட்டாங்க, எல்லாத்தையும் வெளில போங்கன்ட்டாங்க, சின்னமாவையும் வெளில போங்கன்ட்டாங்க, இவர் போய் கைகூலி ஆயிட்டாரு, இவர் பிஜேபி கூட இருந்துகிட்டு இங்க நாளைக்கு கட்சியை அடமானம் வச்சுட்டாரு, அதிமுகவை அழிச்சிட்டாரு, இப்படியான இம்ப்ரெஷன்களை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நிலையில இப்ப அவர் சொல்றப்பயே திமுக ஆட்சியை ஒழிக்க வேணும்னு நான் வந்தேங்கிறாரு. இதே டிடிவி தினகரன் 2021 நான் என்னால அதிமுகவுக்கு 30 தொகுதி தோத்து போச்சுன்னாரு. அப்ப இந்த 30 தொகுதி யாருக்கு சாதகமா கிடைச்சது? திமுகவுக்கு அப்ப சாதகமா. யாருக்கு நீ வேலை பார்த்த? அன்னைக்கு கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னைக்கு மட்டும் திடீர்னு என்ன ஞான உதயம் வந்துருச்சு? பாஜகவால் மிரட்டப்படவில்லை அப்படிங்கிறவரு திடீர்னு ஏன் இவ்வளவு மானங்கிட்ட போய் இருக்கிறீங்க? அப்ப அதிகாரத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு கேவலமா நீங்க போகக்கூடியவரா இருந்தா இதை எப்பயோ போயிருக்கிறாமே, பல பேரோடைய வாழ்க்கையை ஏன் கேள்விக்குறி காக்குறீங்க அப்படிங்கிறது தானே. வைகோ அவர்களை பேசுறத பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவரு இங்க இருந்து வெளில போனவர் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாரு. திரும்பி நாளைக்கு ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்த நிலையில் அதன் பிறகு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர் அதிமுக தலைவரான பிறகு அவரை ஈர்த்து நாளைக்கு திரும்பி வராது. அரசியலில் வெளியில நின்னா திட்டுவான். நாளைக்கு இப்ப நான் அண்ணாமலை கிட்ட இருந்தேன், நெருக்கமா இருந்தேன், நல்லா இருந்தேன், நான் வெளில வந்தேன், திரும்பி அண்ணாமலையை திட்டுறேன், இப்ப திரும்பி அதுக்கு நேரில் பார்த்தா நாளைக்கு பேசாம இருப்போமா, இல்ல திரும்பி அவர் வாத்து மீன் கூப்பிட்டா போகாம இருப்போமாங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் ஆயிடுச்சுங்கிறப்ப இது வேறு. ஆனால் நீங்கள் பேசிய சம்பவங்கள் நாளைக்கு விமர்சனங்கள் மிகவும் மோசமானதா இருக்குது. அதற்கு அப்பாற்பட்டு என்னுடைய பார்வையில ஒருவேளை வைகோ பண்ணது தவறாகவே இருக்கட்டும், அதுக்காக நீங்க செய்யறது ரைட் ஆயிருமா? நாளைக்கு நான் கத்தி எடுத்து உங்களை குத்திடுறேன், ஏன் நான் அந்த பிள்ளைய குத்துனேன் அப்படின்னு கேட்டா, அவன் கத்தி வச்சு அவனை குத்துனான்ல அதனால நான் குத்துனேன் அப்படின்னா இது லாஜிக்கலா இருக்கா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க பொருந்தா கூட்டணிகள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் உங்களை மாறி மாறி விமர்சனம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இன்னைக்கு அவரவர் சுய தேவைகளுக்காக இந்த மேடை ஏறி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இப்ப டிடிவியோட நிலை இதுதான். இன்னைக்கு திரும்பி எடப்பாடி பின்னாடி நின்ன பிறகு இவர் திரும்பி எங்க போய் நிக்கணும்? இதே சவுத்துல தேவர் அதிகமா இருக்கிற இடங்கள்ல தான் போய் நிக்கணும். அந்த சமுதாய மக்கள் டிடிவி தினகரனை வாக்களிப்பானா, ஏற்றுக்கொள்வானா? பிராமிஸா சொல்றேன், நடக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க ஏன் சார் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்கன்னா, நானும் இப்ப அந்த ஜாதியில தான் இருக்கிறேன். எனக்கு நாளைக்கு டிடிவியை பார்த்தா இன்னைக்கு அவர் செஞ்சதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் டிடிவி மேல ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு பிரியம் இருந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கே அவர் முகத்தை பார்க்கும்போது எரிச்சல் ஏற்படுகிறது. டைரக்டா அதுக்கு அதிமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். அது ஏங்க அந்த மூஞ்சி பிடிக்கவே பிடிக்காதுங்க. இவருக்கு ஒரு மரியாதைன்னு இருந்துச்சு ஒரு கம்யூனிட்டி சைட்ல. நான் கேட்கறது, இப்ப ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு அடையாள பேர் சொல்லுங்கன்னா சசிகலா தான். சசிகலானால தானே நாளைக்கு இப்ப டிடிவி தினகரன் அதிமுகவின் பொருளாளராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்னா இதெல்லாம் எதனால ஜெயலலிதா கொடுத்தாங்க? சசிகலாக தான். இப்போ எடப்பாடி சசிகலாவை சேர்த்துக்கிறேன்னாரா? எங்க சித்தியை சேர்த்துக்காத இடத்துல நான் எப்படி போய் சேர்த்துக்கிறேன்னு நீங்க தான் எல்லாம் சேர்ந்துட்டாங்கிறீங்களா, அப்புறம் ஏன் சின்னமா வரல? நாங்க மறந்துட்டோம், திமுக ஆட்சியை ஒழிக்கணும், நீங்க நாளைக்கு ஏன் அவங்கள கூட்டு வரல? ஏன் ஓபிஎஸ் விளக்குனீங்க? எல்லாரும் வாய் திறந்து சொல்றாங்க, நான் இருக்கிறதே எல்லாரும் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உள்ளுக்குள்ளாரே கடந்தா அவன் ஞாபகம் வச்சிருப்பான். நீங்க ஓபிஎஸ் இவ்வளவு நாள் டிடிவியும் ஓபிஎஸ் ஒன்னா தானே இருந்தாங்க, 24லயும் ஒன்னா தானே கை கொத்துக்கிட்டு இருந்தீங்க. அவர் மகன் தேனியில் எம்பியா இருந்த தொகுதியை டிடிவிக்காக அவர் விட்டு கொடுத்தார்ல, நீங்க நின்னுங்க, ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கானது, நீங்க நின்னா ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு அவ்வளவு தியாகம் செய்தவர். அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்த்துக்க வேணாம், அமமுகல நான் சேர்த்துக்கிறேன், குக்கர் சின்னத்துல நான் அவரை நிக்க வைக்கிறேன், என் கட்சியில தான் அவர் இருக்காரு, நீங்க சேர்த்துக்க வேணான்னு நாளைக்கு ஓபிஎஸ் ஏச்சு டிடிவி கை பிடிச்சாரா? சசிகலாவை ஏத்துக்காத இடத்துல நான் ஏன் வரணும், எனக்கு அடையாளம் கொடுத்ததே எங்க சித்தி தான் அப்படின்னு கேட்டாரா? அப்ப இதை எப்படி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, திமுகவோட கைக்கூலி அப்படின்னு சொன்னதுனால அவங்க சேர்த்து 2021 டிடிவி தினகரன் 30 தொகுதியை திமுகவுக்கு தாரவாத்தார். அப்ப யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? இப்ப இதே ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் நடத்தினப்ப நாளைக்கு சசிகலா வெறுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சட்டசபையில நாளைக்கு திமுக பார்த்து சிரிக்கிறாரு, கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார கூட்டுக்களவானீங்கன்னு பேசினாரு. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வத்தோட டிடிவி பயணிக்கலையா? இல்ல இதே பசுமூன்ல சசிகலா பார்த்து திரும்பி ஓபிஎஸ் கிட்ட பேசலையா? ஏன் அப்பெல்லாம் மட்டும் திமுக மறந்து போயிருதா? நீங்க அதாவது ஒருத்தரை சும்மா ஒரு சாயம் பூசுறதுக்காக பி டீம் ஏ டீம், அவருக்கு ஆவாதவர் இவருக்கு வேண்டியவர்னு சும்மா சொல்லிக்கலாமே தவிர எந்த நிலையிலும் டிடிவி தினகரனுடைய முடிவை நியாயப்படுத்த முடியாது. அந்த விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் பேசும் பொருளாக தான் இருக்குது. அடுத்தது அன்புமணி ராமதாஸ். நீங்க மேடையில் இருக்கக்கூடியவர்கள்ல நீங்க அதாவது அடையாளப்படுத்தப்பட்டதே இவங்க அப்பானாலதான். இவங்க அப்பாவே வேணான்ட்டு வெளில நிக்கிறாரு.
சரி அப்பா வேணான்னு வந்தீங்க, சரி அந்த கம்யூனிட்டிக்காக வச்சு நாளைக்கு விசுவாசமா இருக்கீங்களா? அவங்க எல்லாம் ஜாதி கட்சி தானே. இப்ப ஒரு ஜாதியா வந்துகிட்டு இருக்கேன். ஆமா. இப்ப அடுத்தது இவர் வன்னியர் ஜாதி, இப்ப அடுத்தது இவருடைய சமூகம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தருமபுரி தொகுதியில் அன்புமணி தோத்து போறார். அவர் மனைவி சௌமியா தோத்து போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உன் ஜாதிக்காரனே உன்னை மதிக்கலன்னு தெரியுது. 10 பாராளுமன்ற தொகுதியில நின்னாங்க 2024 பிஜேபியில வாங்கி. ஏதாவது ஒண்ணு ஜெயிக்க முடிஞ்சுச்சா? கடைசியா எனக்கு தெரிஞ்சு அன்புமணி வந்து ஜெயிச்சது 2014 தேமுதிக கூட்டணியில இருந்தப்ப, தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி மாநில தலைவராக இருந்தப்ப 2 எம்பி வருது. ஒன்னு பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொன்னு அன்புமணி. அப்ப அதுவும் தேமுதிக கூட்டணியுடன் இருந்ததுனால் பாமக ஜெயித்தது. தனித்தன்மையோடு இன்னைக்கு நீங்க எங்கேயாவது ஜெயிச்சிருக்கிறீங்களா? இல்ல. அப்பா வந்து உங்களை இளைஞரணி தலைவர் ஆக்குனாரு, எம்பி ஆக்குனாரு, மத்திய மந்திரிங்கிறதெல்லாம் கனவு காண முடியாது. இப்ப எங்க அப்பாவே பாத்தீங்கன்னா 30 வருஷம் எம்பியா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட மத்திய மந்திரி ஆனதில்லை. எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும், என்னதான் பெரிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்னு பேர் எடுத்தாலும் அவர் கிடைக்காத வாய்ப்பு வெறும் ராமதாஸின் மகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீ அவரே தூக்கி எறிஞ்சிட்டு வர. நாளைக்கு மேடையில் ஏறும்போது கூட இன்னைக்கு டிடிவி கிட்ட எடப்பாடி கிட்ட அன்புமணி போறப்ப, சரி ஜாதிக்காரரையாச்சும் யோசிக்கலாம், பெத்தவரை யோசிக்க வேணாம்னா 10.5 இடஒதுக்கீடுல எப்படி உங்கள் சமூகத்தை ஏமாத்தினாருங்கிறத கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். 2021 4 வருஷமா முதலமைச்சரா இருந்தவர் 4 ஆண்டு காலம் செய்யாத, ஆனா தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி செய்யறாரு. உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு இடைக்கால தடை வந்தோடனே இதே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இது எனக்கு ஸ்டே ஆகும்னு தெரியும்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்பனா நான் தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் அறிவிச்ச அப்படின்னா, அந்த தேர்தல் சமயத்தில் அந்த சமூகத்தின் வாக்கை பெறுவதற்காக நீ நாளைக்கு ஒரு டிராமா பண்ணியிருக்கிற, அவ்வளவுதானே. 10.5 கிடைச்சப்ப அன்புமணி அழுதுகிட்டு போன்ல வந்து ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி அழுதாரு. இப்ப நாளைக்கு திரும்பி ஏமாத்துறவரோட போய் கைக்கு வைக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த சமூகத்துக்கு உண்டான அடையாளத்தை வாங்கி கொடுத்துட்டீங்களா? எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போன எல்லா இடத்துலயுமே 10.5 போர்டுல எழுதிட்டு எவ்வளவு இடத்துல காட்டினாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ உங்கள் சமூகத்துக்கு அவர் நல்லது செய்ய வேணாம், துரோகம் செய்தவரோடு நீங்க நாளைக்கு அந்த சமூகத்தின் அடையாளமாக அந்த சமூக வாக்கை வாங்கி தருகிறேன்னு அந்த மேடையில ஏறுறீங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேணும்னு பேசுறாங்க. வாரிசு அரசியலை ஒழிக்கணும். இப்ப அன்புமணி யாரு? அவரை வாரிசு அரசியல் இருக்கு. ஜி.கே. வாசன் யாரு? மூப்பனார் இல்லாம ஜி.கே. வாசன் வந்துட்டாரா? வேற என்ன தகுதி இருக்குது ஜி.கே. வாசனுக்கு? சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிறந்த ஒரு மத்திய அமைச்சர். அவர் இருந்த இலாக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்தாரு, ஷிப்பிங்ல இருந்தாரு, டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாரு. ஏதாவது ஒரு சாதனை சொல்லுங்க. வேற என்ன அவர் தியாகம் பண்ணிட்டாரு? அவங்க அப்பா இறந்த பிறகு தமிழ்நாடு காங்கிரஸை கொண்டு போய் அகில இந்திய காங்கிரஸோட இணைச்சாரு. மறுபடியும் இப்ப பிரிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாரு. வேற ஏதாவது உருப்படியா அவரை சொல்ற அளவுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. இவரு வாரிசு அரசியல், அன்புமணி வாரிசு அரசியல். டிடிவி தினகரன்னு நான் சொல்லலை, எடப்பாடி சொன்னது. ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கும், ஜெயலலிதா அம்மையார் வீணா போனதுக்கும், அதிமுகவை கைப்பற்றியதற்கும், சொத்தை அபகரிப்பதற்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஒரே குடும்பம் தான், அது சசிகலாவும் டிடிவி தினகரன் எடப்பாடி சொன்னார். இப்ப இந்த ஒரு குடும்பத்தினாலதான் எல்லாம் வீணா போச்சு. இப்ப அந்த குடும்பம் வந்து இன்னொரு குடும்பத்தை அழிக்கணுங்குது. இதே ஒரு குடும்பத்தால நாளைக்கு ஒரு தலைவரான இருவரும் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு நாங்க வாய் கூசாம நாளைக்கு குடும்ப அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு பேசுறது நம்ம கேட்கறப்பே நமக்கு சிரிப்பு வருதா இல்லையா? இந்த பார்வையில நயினார் நாகேந்திரனே இப்ப அண்ணாமலையே சொல்றானே நாளைக்கு வந்துகிட்டு ஏத்துக்க மாட்டாங்க. என்னென்ன விமர்சனங்கள், அதாவது எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாங்களா யாராவது அப்படின்னு பாருங்க. இதே அண்ணாமலை கிணத்து தவளர்னாரு, தகுதி இல்லாதவர்னாரு, இவர் எதுக்கு இங்க இருக்கிறாரு, இந்த கட்சியே இந்த தேர்தலோட அழிஞ்சிரும்னாரு, டிடிவி தினகரன் கையில அதிமுக வந்துரும்னாரு, இது வந்து 4வது இடத்துக்கு போவோம் அப்படின்லாம் பேசினார். தகுதி இல்லாத தலைவர். அன்புமணியும் அதேதான், கவுன்சிலரா இருக்க கூட தகுதி இல்லை. நாளைக்கு இவருக்கெல்லாம் என்னத்த தெரியும், இது காலம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் இல்லைன்னு நாளைக்கு என்ன நிர்வாகம் தெரியுமா, ஒரு பட்ஜெட் தெரியுமா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு திமுகல இருக்கிற கவுன்சிலருக்கு உண்டான அறிவாச்சு எடப்பாடி இருக்கான்னு கேட்டார். ஆனா இப்படிலாம் சொன்னவங்கள வந்துட்டு அவங்க கூட்டணிக்கு கீழே எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா எடப்பாடிக்கு இது ஒரு வெற்றி தான். நீங்க ஏற்கனவே கீழே தான் இருக்கிறீங்க. ஒன்னும் இல்லாம இருக்கிறவங்கள நீங்க வெறும் தலைக்கணக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க பக்கத்து கூட இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 13 வச்சுக்கலாம், 30 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம். நான் கேட்கறது மேடம் சிம்பிளானது. இப்ப டிஎம்கேல 11 தலைஞர் இருக்கு. ஒரு கிரிக்கெட் டீம் விளையாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க 11 பிளேயர்ஸ் இருக்காங்க, இங்க 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதான் ஈக்குவலா இருக்காங்களே சார் நீங்க சொல்றீங்க. ஆனா இது இந்தியா டீம், இது கென்யா டீமுங்க. அதாவது எண்ணிக்கைகள் ஒன்னா இருக்கலாம், திறமைகள் ஒன்னா. அது போட்டி போடுறப்ப தானே தெரியும்.
அப்படிங்கிறதான். இப்போ இந்த பிளேயர்களோட தனிப்பட்ட முறையில் இப்போ நாளைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இதே மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டுக்கிட்டு இந்த பிளேயர் இந்த திறமை உள்ளவர், இவரை எதிர்கொள்ள முடியாது, இந்த ஸ்பின்னரு இவரை நாளைக்கு இத்தனை விக்கெட் போன மேட்ச்ல எடுத்திருக்காருன்னு எப்படி அது இந்த மேட்ச்ல என்ன நடக்கும்னு பேசுவானோ அது மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் பேசணும். இவ்வளவுதான். இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு பிளேயரோட திறமைகள் பேசுற மாதிரி நம்ம அந்த கட்சி லட்சணத்தையும் இந்த தலைவர்களோட லட்சணத்தையும் பேசுறோம். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ட்ல அவங்க ஓடி போயிடுறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மெயின் ரோல் தலைவன். இப்ப வந்து இன்னைக்கு மேடையில ஏறி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சாருன்னு பட்டியல் போடுறாரு. அவ்வளவு தியாகம் செய்த பிரதமர், அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்த பிரதமரை 2024 ஏன் எடப்பாடி வேணாம்னு சொன்னார். இன்னைக்கு திடீர்னு பெரிய லிஸ்ட் போடுறீங்கல்ல, அது நாளைக்கு அவருக்கு ஆரம்பிக்கிறப்பயே பேசினதுதான் மேடம். நாளைக்கு மோடி கால் வைத்தவுடன் நாளைக்கு உடனே இயற்கையும் மேகங்களும் சூரியனை மறைத்து விட்டது. ரைட்டு. சூரியனை மறைக்கும் அளவுக்கு மேகமும் இயற்கைக்கும் வலு இருக்கிறது. அந்த வலு என்டிஏ கூட்டணிக்கு இந்த மேடைக்கு இருக்கிறதாங்கிறது தானே கேள்வி. சாயங்காலம் போட்டா எப்படி சூரியன் வரும் அப்படிங்கறதும் இருக்கு இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு முதல்ல நீ மறைக்கிற அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா? மேகத்துக்கு இருக்கு, இயற்கைக்கு இருக்கு, உனக்கு இருக்குதா? நீங்க மேடையில ஏறி திடீர்னு பிரதமரை இல்லாத பொல்லாதெல்லாம் புகழ்றதெல்லாம் ஒரு பக்கத்து கட்டிங் போடுங்க. 2024 பிஜேபி கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு எடப்பாடி எஸ்டிபிஐ மாநாடுல ஏறி இதே பிஜேபி இதே மோடியை பத்தி என்ன பேசினாரு இன்னொரு பக்கத்து கட்டு போடுங்க. நீங்க தான் நாளைக்கு அவங்கள மதவாத கட்சின்னீங்க, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னீங்க. நாளைக்கு என்ஐஏ சிஏ சட்டத்தில் கட்டாயப்படுத்தினாங்க. நீங்க கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சா மற்றபடி விருப்பம் இல்லை. நீங்க 26 31 36 கூட்டணின்னு நீங்க கிடையவே கிடையாது என்னைக்குமே. நீங்க 3வது நாளே நாளைக்கு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட மாதிரி மூஞ்சில கர்ச்சிப்பை போட்டு 3 கார் மாறி நாளைக்கு போய் கூட்டணி சேர்ந்துட்டு வரீங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது எங்கேயாவது இதை கொஞ்சமாச்சு சிங்காவதான்னு பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி தலைமையில் இருந்து இப்ப அவங்களுமே சரி இவரை தான் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமித்ஷாவும் சரி அண்ணா மோடியும் சரி எந்த ஊடகங்கள்ல பேசுறப்பயுமே முதலமைச்சர் வந்து ஏடிஎம்கே சார்ந்தவர், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சிங்கிறாங்க. இது 2ல தான் நிக்கிறாங்க. எடப்பாடி பேர் வர மாட்டேங்குது. இதே மோடிங்க பேசுறப்பையும் டபுள் இன்ஜினுங்கிறாரு. இல்ல 45 நிமிஷம் மோடி பேசினாரு, அதுல ஒரு தடவை கூட அதிமுக அப்படிங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்தவே இல்லை. கரெக்ட். அவங்க என்டிஏக்குள்ளாரதான் அதிமுக, தனியா அதிமுகன்னு ஒண்ணு கிடையாது. மெயின் கேரக்டரா பாஜகவை தான் முன்னிறுத்துறாங்க. பாஜக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை தான். ஆமா, என்டிஏன்னு உருவாக்குனதே இப்ப ஐஎன்டிஏனா காங்கிரஸ் மேடம், அது மாதிரி என்டிஏனா பிஜேபி தான். இங்க நீ கீழே இருக்கிறதெல்லாம் மாநிலத்துல இருக்காங்கிறதுனால இங்க வந்துட்டு நீ பாஸுங்கிறதுக்காக சிஎம் அங்க பாடுவாங்க. இப்ப நிதிஷ்குமாரே இவ்வளவு பெரிய பாரம்பரிய தலைவர், ஆனா பீகார்ல போய் என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அதனால சும்மா இன்னைக்கு ஏதோ எடப்பாடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமே தவிர அவங்களோட கிரிப்ல கரெக்டா இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் உங்களே அவங்க முதலமைச்சரா முன்மொழிய மாட்டேங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி தாங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இல்ல, ஆனா எடப்பாடி சொல்லும் போது வந்து தனி பெரும்பான்மையா 200 பகுதிகளில் ஜெயிச்சு நாங்க வந்து தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தானே சொல்றாரு. அது தெரியும், உங்க அப்பனுக்கும் உன்னைய பத்தி தெரியும் இல்ல. அது மாதிரி மோடிக்கு எடப்பாடியை பத்தி நல்லா தெரியும். இவன் நம்மளை யூஸ் பண்ணி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிட்டான், இவன் நமக்கே தண்ணி காட்டுவான் அப்படிங்கிறதுனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அதிமுகவுக்கு வலுவான தொகுதிகள் இல்ல எங்கெல்லாம் 15-20 வருஷமா ஏடிஎம்கே ஜெயிக்குமோ அந்த தொகுதியை தான் பிஜேபி கேக்குது. இப்ப சரஸ்வதின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க பிஜேபியில. அவங்க நாளைக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் கான்ஸ்டிடுவன்சி அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க, மொடக்குறிச்சியில ஜெயிக்கிறாங்க. இப்ப ஆனா எந்த கட்சியோட எம்எல்ஏவா அவங்க இருக்கிறாங்க, தாமரை, அவ்வளவுதானே. நீங்க இது மாதிரி இப்ப நீ என் கூட இருக்கிறப்ப உன் கட்சிக்காரன் எனக்கு வேலை செய்யாம இருப்பானா? அப்ப நீ வேலை செய்வ. அப்ப நாளைக்கு நான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளார ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா மேடம், பிஜேபி 50 சீட் வாங்கினா அதுல 40 ஜெயிக்கும். இவர் 120 நின்னா கூட நாளைக்கு 50-60 தான் வரும். வாய்ப்பே இல்லாத தொகுதிகள் அவருக்கு, கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் எனக்கு. இப்ப யார் தனி பெரும்பான்மையோட வர முடியும்? இவங்க பிஜேபியே 50 குறையாம வாங்குவாங்க. இப்ப டிடிவி, அன்புமணி, ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் இந்த எல்லா சில்லறைகளுக்கும் சேர்த்து ஒரு 80-90 பேர் வாங்கி. அப்ப நாளைக்கு இவங்க இந்த மீதி கும்பல் எல்லாமே உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். 2024 எடப்பாடி பின்னாடி நிக்கல, பிஜேபி அண்ணாமலையை நம்பி தனியா நின்னதுங்க. அப்ப யாருடைய பேச்சை கேட்பாங்க?
பிஜேபி பேச்சை தான் கேட்பாங்க. 21ல ஒன்னா இருந்த கூட்டணி தான் மேடம் அப்படியே நிக்குது. ஒண்ணுமே இல்ல. தேமுதிக வெளியில போயிருக்குது, தேமுதிகக்கு பதிலா அமமுக உள்ள வந்திருக்குது. ரெண்டுமே பீஸ் புடுங்கினதுதான். தேமுதிகவும் இப்போ எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாம தானே இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு கூட்டத்துக்கு காலைல கூட தங்கமணியும் சிவி சண்முகமும் போய் பிரேமலதாவை நேரில் பார்த்துருக்காங்க. நீங்க வாங்க சாயங்காலம் மேடை இறங்குன்னு. அந்த அம்மா மோடி வந்தா எனக்கு என்ன, எனக்கு ராஜ்யசபா அறிவிங்க, நான் வரேன் தானே சொன்னேன், நான் அப்பதான் வருவேன்றது போல. இப்ப இதை போய் மோடி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர் நாளைக்கு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இப்ப அவரை மீறி நாளைக்கு ராஜ்யசபா இந்த அம்மா கொடுத்துருவாங்களா? கூப்பிட்ட மேடையில வரல, அதுக்கப்புறம் எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்காதீங்கன்றாங்க. அந்த அம்மா ராஜ்யசபா இல்லைன்னா வெளில போயிடும். திமுக தான் அடுத்த சாய்ஸ். அதனால இப்ப அந்த அம்மா விட்டுருங்க. அதான் நான் சொல்றது 2021ல இருந்த அதே அலைன்ஸ் தான் திரும்பி இவங்க ஒன்றும் பெருசா மாற்றத்துக்கு உண்டான தலைவர்கள் எல்லா பெரிய முரண்பட்ட கருத்துக்களோட இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஐயோ இங்க கொலை நடுங்கிருச்சு, வலு சேர்ந்துருச்சு, பலமாயிட்டாங்க அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே இந்த பயிலுங்க தானேங்கிற மாதிரி இப்ப நம்ம எங்கேயாவது பழக்கப்பட்ட விஷயங்களை பாக்குறப்ப ஆமா இவன் இங்க தானே அப்படிங்கல அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. 21ல இவங்களால ஜெயிக்க முடிஞ்சா, இவங்களால எதுவும் மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சானா இல்ல. நீங்க இதே 24ல இருந்த இந்த கூட்டணி பிஜேபி பின்னாடி தான் போய் நின்னுச்சே தவிர எடப்பாடியை தலைவரா ஏத்து யாரும் போய் நிக்கலங்கிறப்ப இவர்கள் யாரும் ஒரு வேலை 5 சீட்டு வாங்குறாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஜி.கே. வாசன் ஒரு 5 எம்எல்ஏ வாங்குறாரு, அதுல ஒரு 2 ஜெயிக்கிறாரு. அந்த 2 எம்எல்ஏவும் நாளைக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த 2 எம்எல்ஏ யார் பக்கத்து நிற்பான்? பிஜேபி பக்கத்து தான் நிற்பான். அப்ப யார் அனுசரிச்சா நீ ஆட்சி நடத்த முடியும்? அப்ப 5 வருஷத்துல நீ ஏதாவது வேணாம். இப்ப நம்ம அந்த சீட்ல உட்காந்துருக்கிறோம், இந்த சீட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் சாயுவோம், பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், காலை தூக்கி போட்டு கூட உட்காருவோம். ஆனா 4 பக்கெட்டு லைட்டா அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடுச்சுன்னா ஐயோ நம்ம கம்முன்னு உட்காந்துருப்போம். ஆடுனா தேவையில்லாம நம்மளை கவுத்து விட்டுருங்கிற மாதிரி அவங்க ஆட்டி எடுத்துருவாங்க. இப்ப நீங்க தனி அவங்களுக்கும் உங்களை தெரியும் நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு. 24ல வேணாம், நீங்க 4 வருஷம் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அவங்களை தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் மோடிக்கு பிஜேபிக்கு தண்ணி காட்டினீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு உங்களே வச்சு தமிழ்நாட்டில் அவங்க கால் ஊன்றதுக்கும் சட்டமன்றத்துக்குள்ளார அதிக உறுப்பினர்கள் போறதுக்கு மட்டும்தான் அவங்க வழி பண்றாங்களே தவிர மற்றபடி அதிமுகவை ஆட்சி கட்டில கொண்டுட்டு வரணும், எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு மோடிக்கும் அமித்ஷாக்கு என்ன வேண்டுதல? அதெல்லாம் கிடையாது. அவன் வாழ்றதுக்கு உங்களை யூஸ் பண்றான். ரைட்டா இந்த குளுக்காண்டி விமானத்துல வரும் பாத்தீங்களா, ஒரு பையன் மண்டையில ஸ்டாப் போட்டு மேல சூரியன் குடிச்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். இங்க அது மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாச்சு விட்டு போயிருவாங்க. சூரியன் நீங்க உதயசூரியனை சொல்றீங்களா? அதுக்காக சொல்றேன் அதுலயுமா அப்படிங்கிற மாதிரி இல்ல. அந்த ஒரு விஷயம் மாதிரி இவங்களை போட்டு இப்ப ஸ்டா மாதிரி உறிஞ்சிட்டு போயிருவாங்க. மேடம், மேடையில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்கள் இப்ப மோடியே பேசுறப்ப தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறது அப்படின்னா இப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த பெருமைகளை சேர்த்ததுக்கு நீங்க ஆட்சி செஞ்சீங்களா? திராவிட கட்சிகள் தானே ஆட்சியில இருந்தாங்க. இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு சரி மேடம் நான் ஏதாவது கேட்கறது, தமிழ்நாட்டுக்குள்ளார ஏதாவது உங்களால் முடிந்ததை நீங்க ஏதாவது நான் பண்ணியிருக்கேன் பண்றேன் இல்ல ஏதோ இங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் குறையை பெருசா நான் தீர்க்கிறேன் அப்படின்னு பேசணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சார் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் மோடி மேடை ஏறினதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 12 மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஏன் இது வரைக்கும் தடுக்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸ் தான் செய்யல. கடிதம் கூட அனுப்பியிருக்கோம். ரைட்டு, கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. அகண்ட பாரதத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு சொன்னீங்க. இலங்கையில பெரிய பொருளாதார போர் வந்தப்பயே நாளைக்கு நீங்க லட்சக்கணக்கான கோடிகளை நாங்க வரி கட்டினதையும் சேர்த்து கொடுத்தீங்க, மருந்து கொடுத்தீங்க, வீடு கட்டி கொடுத்தீங்க. இலங்கை உலக நாடுகள் எல்லாம் மோடி பேரை கண்டால் நடுங்குகிறது. ட்ரம்ப் உடனே நாளைக்கு மோடினோட எந்திரிச்சு நின்ட்டாருங்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு தீவு இலங்கையில இருக்கக்கூடிய அதிபர் நீங்க சொன்னா கேட்க மாட்டானா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களின் கைது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறதை தடுக்கிறதுக்கு பாஜக என்ன ஏற்பாடு செய்தது? கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு பாஜக மாநில தலைவர் கடைசி நிமிஷம் 24 தேர்தல் வரைக்கும் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏன் அதை மோடி மேடையில் சொல்ல தயங்குகிறார்? சரி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாளைக்கு போதைப் பொருள் புழங்குது, இப்ப KN நேரு ஊழல் பண்ணிட்டாருங்கிறீங்க. நாளைக்கு இப்ப அதுக்கு ஏன் அமலாக்கத்துறை உள்ள வருது? இங்க இருக்கிற காவல்துறை சரியா அவர் அமைச்சரு, அதனால நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப மேல அமலாக்கத்துறையில எந்த அளவுக்கு போறான், நீங்க நடவடிக்கை எடுக்கிறியா இல்ல உன் பேர் டிஜிபி பேரை FIRல சேர்க்க வாங்கினான். அப்ப இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இங்க ஒரு தவறு நடக்கிறது, நான் அதனால நீ நடவடிக்கை எடுக்கலன்னு அமலாக்கத்துறையை மத்திய அரசாங்கம் ஏவும்போது இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வரலங்கிறத விட்டுருவோம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நார்காட்டிக்ஸ் பியூரோ வச்சிருக்கீங்களா இல்லையா? அது என்ன தூங்குதா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளார இருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் பிரதமராக மோடி தானே இருக்கிறாரு. ஏன் நீங்க அக்கறை எடுத்து செய்ய வேண்டியது தானே?
ஹைதராபாடு, பெங்களூரு, டெல்லி இது மாதிரி வாங்க நான் கூட்டு போறேன், இதை விட மோசமா தான் இருக்குது. அப்ப அங்கெல்லாம் நாளைக்கு நீங்க கட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்களா? ஊழலை பற்றி பேசுவதற்கு ஊழலை கட்டுப்படுத்தணுமா? திமுக ஊழலை குலைச்சிருக்கான். அங்க இருக்கிற மேடையில் இருக்கிற முக்காவாசி பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இடி ஐடில இருக்கு. அன்புமணி மேல ஹெல்த் மினிஸ்டரா இருக்கப்ப ஊழல் பண்ணாரு, இன்னொரு கேஸ் இருக்கு. டிடிவி தினகரன் மேல எவ்வளவு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குதுன்னு தெரியும். எடப்பாடி மேல கேஸ் இருக்குது. இங்க யாரு நாளைக்கு யோகிதா சிகாமணிங்க இந்த மேடையில உட்காந்துக்கிட்டு என்னமோ எல்லாம் பெரிய கக்கன் பரம்பரை மாதிரி பேசுறாங்க. கொஞ்சமாச்சு ஏதாவது மற்றவர்களை குறை சொல்லும் போது நம்ம இதுல கரெக்டா இருந்தோமா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? தண்ணி சாராயம் டாஸ்மாகா ஓடுதான். எடப்பாடி இருந்தப்ப, ஜெயலலிதா இருந்தப்ப 500 கடைகள் ஆண்டுக்கு மூடுவான்னப்ப 2 வருஷம் கூட மூடிச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டா. அதுக்கப்புறமேல இந்த ஆள் ஒரு கடையும் மூடல. இந்த 5 ரூபா இன்னைக்கு 10 ரூபா வாங்குறாங்கங்கிறாங்கல்ல, இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் வாங்குறத கண்டுபிடிச்சதே எடப்பாடி பழனிசாமி தான். அவுட் ஆஃப் நாம்ஸ், நம்மளால தனியா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாம நம்மளால தனியா இவ்வளவு கல்லா கட்ட முடியும்னு கண்டுபிடிச்சவரு. ஊழல் நடக்கதான் செய்யுது, யாரும் இல்லைன்னு சொல்ல. நீ 5 ரூபா வாங்கினா இன்னைக்கு 10 ரூபா வாங்குறாங்க, நீ திரும்பி வந்தா 15 ரூபா வாங்குவ. அவன் வாங்குறான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றது சரியா இருக்காதுல்ல மேடம். அதான் சொல்றேன், இங்க கட்டுக்குள்ளார கொண்டுட்டு வர முடியாது. காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு. மக்கள் தேர்தலுக்கு பணம் கொடுங்குறீங்க. ஒரு சாதாரண தேர்தல் என்னன்னா 100 கோடி ரூபா வேணும். நியாயமா தொழில் பண்றவன் யாரும் இப்ப நாளைக்கு பாரம்பரியமா நான் மன்னர் பரம்பரையா இருந்தாலும் என் சொத்தெல்லாம் விட்டு நாளைக்கு நான் தேர்தலில் நிற்பேன், அதுவும் தோத்து போயிட்டா திரும்பி வீட்டுல போய் விரல சுப்பிட்டு இருப்பேனா? காசு வேணும்ல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. நான் சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையோட வந்தா நாளைக்கு நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு 100 பேர் வந்து ரோட்டை மறைக்கிறான். கலெக்டர் போயிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டா, எல்லா கிராமத்துக்கும் ஓட்டு காசு கொடுக்குறீங்க, எங்க கிராமத்துக்கு மட்டும் எவனும் வரமாட்டேங்கிறீங்கன்னா, கலெக்டரையோ இப்பெல்லாம் கேட்கக்கூடாது, போயா நான் கேஸை தூக்கி போட்டுறான்னு. கேஸே போட்டாலும் பரவாயில்ல, காசு கொடுக்க சொல்லுங்கிறான். வாக்களிப்பது என் உரிமைங்கிறத விட வாக்களிப்பதற்கு பணம் வாங்குவது என் உரிமைங்கிறான் மக்கள். இப்ப நீங்க வந்துட்டு கரப்ஷன் பண்ணாதன்னா வேற என்ன செய்யறது? எம்ஜிஆர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா? ஜெயலலிதா ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா? யாருங்க நாளைக்கு ஏதாவது தூயா ஆச்சு இருந்தீங்க, நான் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன், பரவாயில்ல நான் நிக்கிறேன், நீ எனக்கு தோக்கடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. எல்லாம் சர்வைவல் ஃபிட்டஸ்ட். அப்படி இருக்கிறப்ப நீங்க பண்றீங்க, அவங்க பண்றாங்க, நீங்க அவங்கள குறை சொல்றீங்க, அவங்க உங்களை குறை சொல்றாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழலுங்கிறது என்னைக்கு அவனை அஃபெக்ட் பண்ணுதோ அப்பதான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். இல்ல தூய ஆட்சி வந்து இப்போ புதுசா உருவாக்கி இருக்கு தூய சக்தி. ஆமா, அந்த மேடையிலயுமே விஜய் சொன்னதை யாரோ தீய சக்தியை ஒழிக்கணும்னு நயினார் நாகேந்திரன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். டைலாக கடன் வாங்கிட்டு வந்து பேசுறாரு. இல்ல நீங்க இந்த தீய சக்தி தூய சக்திங்கிறதெல்லாம் விடுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இப்ப ஏன் நாளைக்கு எடப்பாடியை மக்கள் நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க ஏற்க மாட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு தலைவரை வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கறான். இப்ப அமித்ஷா வந்து அடிமை வேணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதுக்கு எடப்பாடி ஓகே. மோடி அடிமை வேணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதுக்கு எடப்பாடி ஓகே. அதே நாளைக்கு சசிகலாவுக்கு ஒரு அடிமை வேணும்னா எடப்பாடி ஓகே. அடிமையா நாளைக்கு இவர்கள் வேணா இவரை தேர்ந்தெடுக்கலாமே தவிர தலைவராக எடப்பாடியை மக்கள் தேர்ந்தெடுப்பார்களாங்கிற கேள்விதான் எழுது. ஏன் அவரை நாளைக்கு கரடியே காரி துப்பி விட்டதுங்கிற மாதிரி ஏன் எந்த சூழ்நிலையிலும் மக்கள் நாளைக்கு ஏற்க மறுக்கிறான்? 2024 அண்ணாமலைக்கு உங்களுக்கு சட்டை. நீ தனியா நின்று நான் தனியா நில்லுங்கிறீங்க. நியாயமா இங்க நோட்டா கட்சி பிஜேபின்னு நீங்க சொன்ன நீங்க நாளைக்கு அவங்களுக்கு மேல நீ சீட்டு ஜெயிக்க வேணாம், நீ அவனுக்கு மேலேயாச்சும் ஜெயிச்சிருக்கணும். அண்ணாமலைங்கிறது சாதாரண ஒரு கடல் அலைதான். அதுக்கே இங்க எத்தனை பெர்சன்டேஜ் ஏது? 7 தொகுதியில டெபாசிட் போகுது. 14 தொகுதியில 4வது இடத்துக்கு போறீங்க, 3வது இடத்துக்கு பிஜேபி வருது. இந்த லட்சணத்துல இருக்குது உங்களோட இது. இப்ப விஜய் மாதிரியான ஒரு பெரிய சுனாமி வரப்ப பாதிப்பு யாருக்கு அப்படின்னா, இது ஏன் நாளைக்கு எடப்பாடிக்கு தான் அடி விழுன்னு சொல்றேன்னா, அண்ணாமலை நாளைக்கு ஒரு எதிர்கட்சி பிரசன்ஸ்ல இருக்கிற ஒரு எதிர்கட்சியை மீறி ஒரு புதுசா ஒரு தலைவர் குரூம் ஆகுறாருன்னா எதனால அப்படின்னா அது எடப்பாடியோட இயலாமை. அதே இன்னைக்கு விஜய் வந்து தாவேகாவா இல்ல திமுகவான்னு சொல்றாருங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்பயும் எடப்பாடியோட இயலாமை. ஒன்னாலதான் இப்ப அதை தானே துணை முதலமைச்சர் சொல்றாரு. 200 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்களே பொதுச் செயலாளரா இருங்க, வேற யாரையும் விட்டுறாதீங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற. அப்ப எவ்வளவு வீக்கா உங்களை பாக்குறாங்கன்னு பாருங்க. இப்ப இந்த வீக்கான ஆளை நாளைக்கு கவர்மெண்ட் மக்கள் வந்து நீங்க எங்க கையில கவர்மெண்ட் கொடுங்கன்னா கொடுப்பானா? உங்ககிட்ட இருக்கிற, அதாவது சும்மா இவங்க கீழே விழுந்துட்டேன் ஆனா மீசையில மண் ஓட்டலாங்கிற மாதிரி நாளைக்கு மனோஜ் பாண்டியன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேர்த்தா அவர் ஓபிஎஸ் எம்எல்ஏங்க. அதே நாளைக்கு வந்து செங்கோட்டையன் ரிசைன் பண்ணா அவரு அப்படிதாங்க, அவர் ஏத்து பேசிட்டாரு, தூக்கி எறிஞ்சிட்டான், கட்சிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, அதனால அவரு போயிட்டாருங்க. வைத்தியலிங்கம் பதவியை ராஜினாமா பண்ணா அவர் ஓபிஎஸ் எம்எல்ஏங்க. இப்படியே சொல்றாங்களே தவிர எவ்வளவு ஈஸியா அவங்க பூசி முழுகிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு எந்த சின்னத்துல நாளைக்கு நின்று ஜெயிச்சாங்க?
உங்களோடைய அதிமுகவுடைய ரெட்டையில நின்று ஜெயிச்சாங்க. 66 எம்எல்ஏ கணக்குல இவர்கள்லாம் இருக்காங்களா இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் ரெட்டையில தானே நின்று ஜெயிச்சாரு. மனோஜ் பாண்டியன் அதுல தான் ஜெயிச்சாரு. வைத்தியலிங்கம் அதுல தான் ஜெயிக்கிறாரு. ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கள் உங்க கட்சியோட அடையாளம் வேணாம், உங்க பதவி வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆளுங்கட்சி எதிர்கூடாரத்துக்கு போகும்போது உங்கள் கட்சி தலைவர்களே உங்கள் கீழே இருந்தவங்களே நீ வேணாம்னு நினைக்கிறப்ப மக்கள் எப்படி நீ வேணும்னு நினைப்பான்? இதுதானே கேள்வி எழுது. மேடையில் வலுவை காட்டுவதற்காக மேடை ஏறினீங்கிறீங்க. எந்த இடத்தில் நீங்கள் பேசியது சரியா வருது? டாஸ்மாகை மூடுங்க அப்படின்னு அன்புமணி நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாரு. எதுக்கு? அவங்க பாமகல இருக்கிற அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தது எல்லாமே கள்ளச்சாராயம் கட்சி தான். அதை நாளைக்கு உண்மையிலேயே யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க இங்க கடை திறந்து வச்சிருக்கனால என்னால காய்ச்சவும் முடியல, காய்ச்சனா வரமாட்டேங்கிறான். அதனால நீ மூடுனா அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நான் முதலமைச்சர்னப்ப முதல் கையெழுத்து பூரண மது விலக்குனார்ல, அதெல்லாம் எதுக்குன்னா இவங்க தனிநபர் சம்பாதிக்கிறதுக்கு. இப்ப இப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து பேசுறீங்கன்னா, மேடம் நான் ஒண்ணு சொல்றேன், டிஎம்கே நாளைக்கு இதே பூரண மது விலக்குன்னு பேசுச்சுதான், இப்ப திரும்பி அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னா எப்பயுமே வாக்குறுதிகள் கொடுக்குறப்ப ஒரு செக்டரை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வாக்குறுதி இந்த செக்டருக்கு பிளஸ், அதனால இந்த இது நம்ம வந்தா தருவோங்கிறப்ப இவன் நமக்கு ஓட்டு போடுவான். எல்லாமே இப்ப இந்த லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம், எல்லா ஆட்சியிலையும் சொல்றேன், மிக்சி கிரைண்டர் கொடுக்குறோம், டிவி கொடுக்குறோம்னா அந்த கவர்ச்சி திட்டங்களை பார்த்து தேர்தலோடைய நாயகன தேர்தல் அறிக்கை தாங்கிறப்ப அந்த கவர்ச்சி திட்டத்தில் நம்ம ஒயின் ஷாப் எல்லாம் பூர்ண மது விலக்கு கொண்டுட்டு வர போறோம். இப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையும் ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையும் இதுல ஒண்ணுனா ஏடிஎம்கே 2, இதுல ஒண்ணுனா ஏடிஎம் +1+1 இருந்துச்சு. பெரிய டிஃபரன்ஸ் எந்த விஷயத்துல மாறுபாடு ஆச்சுன்னா இந்த டிஎம்கே வந்து பூர்ண மது விலக்குன்னுச்சு, ஜெயலலிதா வந்து படிப்படியாக குறைக்கப்படும், நடுவுல டக்குன்னு ஸ்டாண்ட்ல நின்ட்டாங்க. இவங்க நினைச்சது திமுக கணக்கு பண்ணது என்னன்னா, கடையை மூடிட்டா எவனும் குடிக்க மாட்டான், ஆம்பளைங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டா காசு வீட்டுக்கு போகும், பொம்பளைங்க சந்தோஷப்படுவாங்க, குடிக்காம தான் பிரச்சனைகள் நிக்காது, அதனால லேடிஸுங்க ஓட்டு கண்டிப்பா நாளைக்கு கடையை மூடுங்கன்னு சொல்லி நமக்கு ஓட்டு போடுன்னு நினைச்சாங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆகி இவங்க, அதாவது பொம்பளைங்க ஓட்டை விட குடிகாரன் ஓட்டு ஜாஸ்தி. இவங்க மூடிட்டா இவங்க வந்துட்டாங்கன்னா கடையை மூடிடுவாங்கடா, அப்புறம் நம்ம கை உதற ஆரம்பிச்சிடும், எங்கடா போறதுன்னு எல்லா பேரையும் வரக்கூடாதுன்னு குத்துனான்னு அரசியல் கட்சிக்கு அது ஒரு பெரிய மரண அடியா உள்ள போக இனிமேட்டு அந்த பாயிண்ட் எடுத்து தொட்டா நமக்கு டேஞ்சருங்கிறதுனால தான் அவங்க தொட மாட்டேங்கிறாங்க. சரி, அதிமுகவோ பாஜகவோ நாளைக்கு நீங்க அதை திரும்பி தொடறீங்க, நாளைக்கு திமுக அப்படி சொல்லிச்சேன்னு சொன்னா சரிப்பா, திமுக சொன்னதா இருக்கட்டும், அவங்க செய்ய முடியல இல்ல செய்ய விருப்பப்படல, நீ செய்யணும்னு விருப்பப்படல, தைரியமான ஆளா தான் செய்ய, வடிவேல் சொல்ல மாதிரி நீ தான் தைரியமான ஆளாச்சே செய்ய வேண்டியதானேங்கிற மாதிரி சும்மா டாஸ்மாக்னு போகக்கூடாது. நீங்க இனிமேட்லாம் பூர்ண மது விலக்கெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது, யார் நினைச்சாலும் சரி. போதைப் பொருளை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது வேணா சொல்லுங்க. எல்லா பக்கட்டும் எல்லா ஸ்டேட்லயும் புழங்குது, இங்க மட்டும் கிடையாது. புழக்கங்கள் அதிகமா இருக்கா, இளைஞர்கள் மத்தியில புழங்குதா, அதெல்லாம் உண்மைதான். அரசாங்கங்கள் இன்னும் அதை துரிதப்படுத்தணுமா பண்ணணும் தான், மத்திய அரசாங்கமும் பண்ணும், மாநில அரசாங்கமும் பண்ணும், அதுல நோ கரெக்ஷன். அதுக்கு உடனே என்னமோ ஸ்டாலின் வந்து வீட்டுக்குள்ளார உட்காந்து பவுடர் தயாரிச்சு பேக்கெட்டு போட்டு நாளைக்கு எல்லாருக்கும் போலீஸ் மூலமா கொண்டு போய் எல்லா காலேஜ்லயும் கொடுத்துட்டுவான்னு பேசுற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. மேடைகளில் நீங்கள் ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்வது, இப்ப திமுகவை ஒழிப்பதற்காக நாங்கெல்லாம் ஒண்ணு கூடியிருக்கோம் அப்படின்னா, அப்புறம் நீங்க உங்க கைக்கு ஆட்சி வரணும், அதிகாரம் வரணும், பணம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறவனை காலி பண்ணாதான் ஒரு சீட்டு தான், அதுல அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் காலி பண்ணாதான் நீங்க உட்கார முடியும். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். மக்கள் நலன் அப்படிங்கறதுல ஏதாவது ஒரு லைன் இருக்குதா? யாராவது ஒருத்தராச்சும் மக்களுக்காக இதுக்கு முன்னாடி நின்ன தலைவர்கள் இருக்கிறீங்களா? இல்ல திமுகவை வேணான்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்றீங்களா? இல்ல மாற்றத்துக்காக வந்திருக்கோம் நாங்க, இப்ப மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள்ங்கிறார் மோடி. எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, கீழே இருக்கிறவனை வச்சா இல்ல, எனக்கு புரியல. அதாவது மாற்றத்துக்கு மக்கள் தயாராகி விட்டாங்கன்னு எந்த நிலையில் உங்ககிட்ட சொன்னாங்க? இல்ல, மாற்றம் வேணும் அப்படிங்கறது தானே மனித இயல்பே. அது கரெக்ட், யாரும் உங்ககிட்ட சொன்னாங்க? எல்லா மனுஷனும் மேடையில இருக்கிறவங்க எல்லாம் மாறினதுனால மக்களும் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா? இப்ப இவரு தான் வேணான்னாரு, டக்குன்னு இவரை வேணுங்கிறாருல, இவங்க கூட தான் வேணான்னா அவன் வேணுங்கிறான்ல, அது மாதிரி இப்ப நாளைக்கு நீயே என்னை வேணான்னு டிஎம்கே வேணான்னு என்னை வேணும்னு சொல்லுங்கிற மாதிரி நீங்க உங்களை மாதிரி எல்லாம் எங்களையும் நினைச்சுக்கிட்டீங்களாங்கிறது தான் இருக்கு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகிறது, அங்க நாளைக்கு பிஜேபி காங்கிரஸுக்கே பெருசா வாய்ப்பு இல்லாதப்ப அங்க பிஜேபியில ஒரு எம்பி வராரு திருச்சூர்ல. சரி, ரைட்டு, மாற்றத்தை மக்கள் விரும்புகிறான். கேரளாவுடைய கேபிட்டல் திருவனந்தபுரம், பெரிய மாநகராட்சி, அது நாளைக்கு இன்னைக்கு பிஜேபி கைவசம் போகிறது. சரி, திடீர்னு நம்மளை தரணும், மாற்றத்துக்கு உண்டான ஒரு அடையாளமா பார்க்கலாம். இது மாதிரி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பிஜேபிக்கோ ஏடிஎம்கேக்கோ எங்க மாற்றத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. 11 தோல்வி பழனிசாமி இல்ல, 18 தோல்வி பழனிசாமி வரைக்கும் போறதா இருக்காரு தலைவன். இங்க ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சாருன்னு அவர் சொல்லுங்க, இல்ல பிஜேபிக்கு ஏதாவது ஒண்ணு ஃபேவரபிள் ஆச்சுன்னு சொல்லுங்க. அண்ணாமலையாலேயே
ஒரு எம்பி ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்சா, அவர் ஜெயிக்க முடிஞ்சா? மாற்றத்தை எந்த வகையில் மக்கள் விரும்புறாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு தானே கேள்வி எழுது. நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்களாங்கிற மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி மாதிரி, ராகுல் காந்தி தான் சொல்றேன், எங்க நின்னாலும் தோத்து போறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கணும், ஆனா நம்ம தோத்துறக்கூடாது அப்படிங்கிறப்ப கேரளால வயநாடை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்பா அப்படின்னா அங்கதான் முஸ்லிம்ஸ் வாக்கு ஜாஸ்தி, எக்காரணத்தை கொண்டா அவன் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான், அதனால எனக்கு தான் ஓட்டு போடுவான்னு நிக்கிறீங்க. அப்படி உங்களையும் இன்று உங்களுடைய சகோதரியும் எம்பி ஆக்கக்கூடிய கேரளாவை கூட அவர் சொல்லல, பார்லிமெண்ட்ல மோடிக்கு எதிராக சொடக்கு போட்டு நீ கடைசி வரைக்கும் நீ சாவர வரைக்கும் உன்னால தலையிலா நின்னாலும் நாளைக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாதுன்னு தான் சொன்னாரே தவிர ராகுல் காந்திக்கு கை கொடுத்த கேரளா கூட அவர் சொல்ல. பிற மாநிலங்களில் உங்களுடைய அரசியல் ஈடுபடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுன்னு ராகுல் காந்தியே சொல்றப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியாதா? உங்களோடது எடுபடாதுங்கிறது தான் அவங்களோட 26 தீர்ப்பா இருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி வீக்கா இருக்கிறாரு அப்படிங்கறதுனால தாவேகா உருவாகி இருக்கு. இந்த தாவேகாவுமே என்டிஏ கூட்டணிக்குள்ள இணையும், அந்த மேடையில வந்து விஜயமே ஏறுவாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடிஞ்சது. அது இருந்ததுதான் மேடம். லாஸ்ட் மினிட் வரைக்குமே நான் முக்கியமான ஆட்கள்கிட்டலாம் பேசினப்ப சாயங்காலத்துக்குள்ளார விஜய் கண்டிப்பா வருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட தான் பேசினாங்க. அவரை திடீர்னு அந்த படங்கள் வச்சு அவரை கட்டாயப்படுத்துறதா இருக்கட்டும், சிபிஐ வச்சு மிரட்டுறதா இருக்கட்டும், அவரோட திரும்பி இந்த ரைடு வந்த வழக்குகள்லாம் திரும்பி துரிதப்படுத்துறதா இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவருக்கு வரி கட்டி வர சொல்லியிருந்தாங்க, அதுல இருந்து விடுப்பு கேட்டிருந்தாரு. ரொம்ப நாளா அந்த கேஸ் தூங்கி இருந்துச்சு, இப்போ திடீர்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல ஆங்கிள் அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்தது எல்லாமே இவங்க வந்து சேரணுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அந்த நிலையில வந்து திடீர்னு அதாவது ஒரு பக்கெட்டு வந்து ஒரு 5-6 பேர் உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். டக்குன்னு நாளைக்கு இந்த பக்கம் சார் ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு அதே டீம் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? அது இந்த மாதிரி தான் இருந்துச்சு இவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தது. ஒரு பக்கெட்டு ஃபுல்லா டைட் பண்றப்ப என்னடா இவங்க கேட்ட சின்னத்தையே கொடுக்குறாங்க, புது சின்னம் கொடுக்குறாங்க, பிரச்சனையெல்லாம் பண்றாங்க. ஜனநாயகம் இருக்கிறதா இந்த நாட்டில்? திமுக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுன்னு பேசுறாரு மோடியில இருந்து எல்லா தலைவர்களும். ஜனநாயகன் படத்துக்கே ரிலீஸுக்கு விட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசலாமா? தேர்தல் ஆணையம் எங்க கட்டுப்பாட்டுல, சிபிஎஃப்சியே முதல்ல பிலிம் சர்டிபிகேஷனே எங்க கையில இல்லைன்னாங்க இங்க பிஜேபி தலைவர்கள்லாம். அப்பா மகனுக்குள்ள சண்டை அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும். டெல்லி உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்றாங்க. கட்சி எனக்கு தான் சொந்தம், சின்ன எனக்கு தான் சொந்தம்னு நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்ல, முதல்ல இது கட்சியே இல்ல, இருந்தா தானே யாருக்குன்னு சொல்றதுக்கு. இன்னொன்னு கட்சி இல்லாதப்ப எப்படி சின்னம் இருக்கும்? நீ போய் தேர்தல் ஆணையத்துல பாத்துக்கன்னு சொல்றப்ப அன்புமணி ஏறுற மேடையில உடனே நீங்க மாம்பழ சின்னம் போடுறீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப உனக்கு தகுதியே இல்லைனாலும் அது கட்சியே இல்லைனாலும் நீ என் கூட இருக்கிறதுனால உனக்கு அந்த சின்னம் வழங்கப்படும். இது ஜனநாயகம். குக்கர் சின்னம் எப்ப டிடிவி கொடுக்கப்பட்டது? 2024 உங்களுக்கு ஆதரவா வந்து நின்னதுனால. இது ஜனநாயகம். ஜி.கே. வாசனுக்கு எப்ப திரும்பி சைக்கிள் சின்னம் கொடுக்கப்பட்டது? உங்களோட வந்து நின்னதுனால. இது ஜனநாயகம். இவர்கள்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா. இப்ப அதே மாதிரி திடீர்னு விஜய் வந்து கேட்ட சின்னமே கிடைக்குதுங்கிறப்ப அப்ப ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு டீலுக்கு அப்படின்னு நினைச்சேன். அந்த நிலையில் நாளைக்கு நான் திரும்பி விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்க, அவர் 2 கண்டிஷன் வச்சிருந்திருக்காரு. ஒண்ணு வந்து இந்த சின்னம் வேணும் உடனே அப்படின்னு, இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஏதோ பெரிய விஷயம் கேட்கறாரு, அத அவங்க கேட்க தயங்குறாங்க அப்படிங்கிறாங்க. விஷயம்னா சீரியஸா தெரியல, மேபி அவர் நான் தான் சிஎம்னு கேட்கறாரான்னு தெரியல. அதுதான் அவரு ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அந்த பார்வையில எடப்பாடி வேணா நீங்க துணை முதலமைச்சர் ஆயிக்கங்க. இப்ப இவரு மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில இருந்து கொண்டுட்டு வந்தீங்க. இப்ப அவர் மகாராஷ்டிரால என்னவா இருக்கிறாரு? துணை முதலமைச்சரா தானே இருக்கிறாரு. இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபி தான் சிஎம்மா இருக்குது. அது மாதிரி நான் வேணா சிஎம்னா நான் சிஎம்னு நீங்க சொல்றதா இருந்தா நான் வரேன். மேபி தெரில என்ன கேட்கறாரு, பாசிபிள் ஃபேக்டர்னு தெரியல. பட் ஏதோ ஒரு டீலு அது கொஞ்சம் பாசிபிளா இல்லாத இருக்கு. பட் இருந்தாலும் நாங்க அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. மேடை ஏறிடுவாருன்னாங்க. நான் அப்பயே கேட்டேன், சரி மேடை ஏறல அப்படின்னா என்ன அப்படின்னதுக்கு, அவர் கையில கொடுத்துருக்கிறத ஊதுறது விசில் சத்தம் கேட்காது, இனிமேட்டு அது சங்கு சத்தமா தான் இருக்கும், அடிச்சு வர வைப்போம், இல்ல அப்படின்னா அவரை இல்லாமையே ஆக்குவோங்கிறாங்க. அதாவது ரஜினி மாதிரி நாங்க திடீர்னு பாய்காட் அரசியலே வேணாம் அப்படின்னு ஓடுவார்ல, அது மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவார். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து இப்ப அவங்க வச்சதே விஜய ஒண்ணு திமுகவை பலவீனப்படுத்து, காங்கிரஸ் இழுத்துட்டுக்க, இல்லையா ஏன்னா பலப்படுத்து ஏன் கூட வா அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து காங்கிரஸோட போறதுதான் பெட்டர் ஆப்ஷன். இவங்களோட வந்தா இவர் சூசைட் பண்ணி காங்கிரஸோட போறது தாவேகாவுக்கு பெட்டர் ஆப்ஷன், ஆனா காங்கிரஸ்க்கு பெட்டர் ஆப்ஷன் அது வாய்ப்பு இல்ல. அவருக்கு விஜயோட ஸ்டாண்ட்ல நாளைக்கு அவருக்கு அதுதான் பெட்டர் ஆப்ஷன். இதை விட
இங்க போனா நாளைக்கு மைனாரிட்டி ஓட் பேங்கே விஜய்க்கு வராது. ஓகே. பிஜேபியோட போய் நின்றுட்டு மோடியோட நின்றுட்டு கிறிஸ்தவர்கள்லாம் வாக்கு போடுங்க கொள்கை அப்படின்னா எதிரி வேற. அவ்வளவுதான். அப்புறம் உனக்கு மெழுகுவத்தி ஏத்திடுவாங்க எல்லாம். அதனால நாளைக்கு எந்த நிலையிலையும் அதை செய்யக்கூடாது, நமக்கு இது பெட்டர் அப்படின்னு நினைச்சாரு. இப்ப காங்கிரஸ் என்னன்னா இவரை வேணான்னு முடிவு பண்ணிருச்சு. சார் நான் சேர்த்துக்கிறேன் தான் சார் சொல்றேன், ஆனா அவன் என்கிட்ட வரத்துக்கு தயாரா இல்லைன்னு சொல்றான். அப்படிங்கிறப்ப தனித்து விஜய் நிக்கிறேன் அப்படின்னா அது நாளைக்கு நீங்க அவங்களையும் வீக் ஆக்கல, என்னையும் பலப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஆனா நீ நின்னா சேதானம் எனக்கும் இருக்கும், நீ அங்க மட்டும் இது பண்ண மாட்டேன். அதுக்கு ஒண்ணு நீ நிக்கவே நிக்காத. மாற்றம் இப்ப டிடிவி தினகரனுக்கு விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தானே அங்க போறேன்னாரு. இப்ப இதே காங்கிரஸ் விஜய்னு இருக்கிறதுனால தானே போறேன்னு. அது மாதிரி இப்ப சில பேர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறது விஜய் நிக்கிறேங்கிறதுனால தானே. மேடம் எலெக்ஷன் அப்ப யாரும் இங்க வெளிநாட்டுல இருந்து பிளைட்ல கூட்டிட்டு வந்து ஆளை இறக்கி ஓட்டு போட போறதில்ல. இங்க நம்ம இருக்கிற ஆட்களே தான் இந்த தேர்தலில் இவரை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த தேர்தலில் அவரை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் இருந்தா தானே தேர்ந்தெடுப்ப. அப்பனா இல்ல அப்படின்னா நீ யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறப்ப அப்ப நீ என்கிட்டயே தானே இருப்ப. அவ்வளவுதான் லாஜிக். திமுக எதிர்ப்புனா அவங்க வாக்குகளை தான் பிரிப்பாரு. அவரை திமுக எதிர்ப்புங்கிறதுக்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பே கிடையாது மேடம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேன் பேஸ், இந்த ஜென்சி, இந்த அவருக்குன்னு இருக்கிற ஐயோ விஜயா அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க், மைனாரிட்டிலுமே கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அவருக்கு ஃபேவரிசம். முஸ்லிம்ஸ் எல்லாமே அவருக்கு எகென்ஸ்டா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த சினிமா பார்ப்பதே அவர்களுக்கு அறாம் அப்படிங்குவாங்க. அதனால அந்த துறையில இருந்து வந்த ஒரு நடிகரை வந்து பின்தொடர்வது அவங்களுக்கு வந்து அது இஸ்லாத்து எங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்கலாங்கிறாங்க. அதனாலதான் இது வரைக்கும் போல. நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்ப திமுகவே நாளைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு காங்கிரஸ் கேட்கறப்ப ஒண்ணு இஷ்டம் இருந்தா எல்லாம் தர முடியாது, நான் வெளில போங்கிறாங்க. இங்க மோடி வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப உன்னை கம்ப்ளீட்டா உன்னை போட்டு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க எடப்பாடி. அப்பயும் நாளைக்கு அவங்க நவுந்தோன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுன்னு நீ கூட முண்டி அடிக்கிற. ஆனா இங்க திராவிட கட்சிகள் தரத்துக்கு தயாரா இல்லாம ஒரு விஷயத்த நீங்க வாங்க நான் தரேங்கிறாரு விஜய். ஒரு அரசியல் கட்சி கூட உன்னை நம்பி வராத நிலையிலேயே உனக்கு அதை செல்ஃப் எடுக்கல. இப்ப 2024 எடப்பாடியை நம்பி ஒரு கட்சியும் போகாம இருந்தப்ப அவரோட ஸ்டப் என்னன்னு தெரிஞ்சது இல்ல. இதே நிலை தானே இப்ப பிரேமலதா போனாங்க அப்படின்னா அவங்க ராஜ்யசபாக்காக தான் போனாங்களே தவிர எடப்பாடியை நம்பி போல. மன்சூர் அலி வேணாம் தானே காரி துப்பிட்டு போனாருங்கிறப்ப அப்ப மற்ற கட்சிகள் உங்களை தலைவராக ஏற்க மறுக்கிறார்கள்ங்கிறப்ப மக்கள் எப்படி ஏற்பார்கள்? விஜய் நாளைக்கு பெரிய ஆஃபர் கொடுத்துமே நாளைக்கு யாரும் உங்ககிட்ட வந்து நிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறப்ப அப்ப உங்களை முதல்ல நீங்க உங்களுக்கு கிடைச்சாதானே மேடம் எனக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு. நீங்க பகிர்ந்து தரேன்னு சொல்றீங்க, ஆனா உனக்கு கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில தானே உன்கிட்ட வர மாட்டேங்கிறான். இந்த நிலையில் இருக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை விஜய் அரசியலில் கிரியேட் பண்ணுவாருன்னு நீங்க கொடுக்கக்கூடிய பின்பங்கள் எல்லாம் நாளைக்கு 26 காணல் நீராக தான் போவோம். உண்மையில நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா 34% வாக்குகள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அவரு சொல்லுவாரு ஆதவர்ஜனாதான் 36க்கு மேல, அதாவது வீட்டுக்கு 2 ஓட்டு கணக்கு வைக்கிறாங்க மேடம். அவங்க நாளைக்கு இஷ்டத்துக்கு சொல்லலாம், 50% கூட சொல்லுங்க, 60 சொல்லுங்க, எல்லாம் கூட சொல்லுங்க. தேர்தல் வரட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் வாக்கு சதவீதம் சொல்லலாம். சும்மா இந்த கருத்து கணிப்புகள்ல சொல்ற மாதிரி எல்லாம் பேச முடியாது. மக்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிறப்ப உண்மையிலே இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில விஷயங்கள். இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு பதில் சொல்லாம இருந்தீங்க, கவின் படுகொலைக்கு பதில் சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க என்ன அரசியல் கட்சி தலைவர்னா என்னன்னா மக்கள் உங்கள் குரவலைகள் நசுக்கப்படும் போது உங்களால் பேச முடியாத போது உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவன் தான் தலைவன். நீ நாளைக்கு அதுக்கெல்லாம் வராதப்பயே இது பேசும் பொருளாவது. சரி அதுக்குதான் நீ வரலன்னு பார்த்தா உன்னை அடிக்கிறதுக்கே நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, உனக்கே நீ குரல் கொடுக்க மாட்டேங்கிறப்ப இவரோட நடவடிக்கைகள் இன்னும் 3 மாத காலங்கள் இருக்க மக்களால் உன்னித்து கவனிக்கப்படும். இந்த நிலையில் இவர் நீடிச்சார்னா இவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் பல சூழ்நிலையில் கவனம் சிதறக்கூடிய வாக்கு சிதறக்கூடிய நிலையை தான் இருக்கும். செங்கோட்டையன் வந்து போனதுக்காக நாளைக்கு ஏதாவது கூவிதான் ஆகணும், அதுக்காக அவர் சொல்றாரே தவிர அதை நம்ம நிதர்சனமா ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா தேர்தலில் அவர் ஒரு 10% மேல வாங்குவாரு. மேக்சிமம் இல் ரீச் டில் 15. அதுவும் காங்கிரஸ் மாதிரியான சில இன்னும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து அவர் மோடியை இழுத்து நிக்கிறதுக்கு திராணி இருந்து நின்னால், இல்ல அப்படின்னா மோடியோட மிரட்டி நாளைக்கு திரும்பி சேர்த்தாங்க அப்படின்னா அவரால் 5% தான் நாளைக்கு அதிமுகவுக்கு வலு சேர்க்க முடியும். இல்ல மோடி அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்த மாட்டாரு, அவரை எதிர்த்து எப்படி நிற்க போறாரு? அவ்வளவுதானே, அது முடியாதுங்கிறது தான். அதுவும் நீங்க ஒண்ணுமே இல்லாத பேர் உச்சா போறீங்க, அதுவும் அவங்க அடிக்க வேற பாக்குறாங்கிறப்ப என்ன ஆவீங்க? திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த அளவுக்கு அதிமுக பிஜேபியை தொடவே இல்லையே தாவேக்காங்கிற பார்வையில நீங்க நாளைக்கு யாருமே அந்த டிஎம்கே கூட சாப்பிட்டா அடிக்கண்டா, அவங்க கண்ணா பண்ணான்னு அடிப்பாங்கடாங்கிற மாதிரி மோடியை பகைத்து கொண்டு விஜயால் பெரிய தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனம். அதனால வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்தே ஆகணும்னு அவங்க அடிக்கக்கூடிய அடிக்கு விஜய் பயந்து கண்டிப்பா இறங்கி வருவாருன்னு தான் எனக்கு தோணுது. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.